أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا ஈமான் கொண்ட விசுவாசிகளே லா துஹர்ரிமு طيبات ما أحل الله لكم ولا تعتدوا அல்லாஹ் உங்களுக்கு அவனது புறத்திலிருந்து உங்களுக்கு ஹலாலாக்கி விட்ட ஒன்றை நீங்கள் ஹராமாக்கி கொள்ளாதீர்கள். வலா தஅதது எல்லை மீறாதீர்கள். இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஅ்ததீன் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா வரம்பு மீறுவோரை அல்லாஹ் நேசிக்க மாட்டான். இந்த மார்க்கம் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அத்தீனு யுஸ்ர், மார்க்கம் ரொம்ப இலகுவானது. அது தனக்குத்தானே கஷ்டத்தை ஏற்படுத்தி கொண்டவரை தவிர மார்க்கம் ரொம்ப இலகுவானது. நீங்களே தங்களை தாங்க கஷ்டப்படுத்திக்கிறாதீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. இந்த ஆயத்து இறங்கப்பட்டதுக்கான காரணம் என்னன்னா, ரொம்ப வறுமை நிலைமையில் இருந்த, இன்னும் ஈமானினுடைய உச்சத்திற்கு கொஞ்சம் சென்று விட்ட சஹாபாக்களில் ஒரு சில மக்கள், உதாரணத்திற்கு அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உஸ்மான் இப்னு மல்ஊன், அப்துல்லா இப்னு மஸ்ஊத், அடிமையாக இருந்த சாலிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அபு ஹுதைஃபா போன்ற சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்கன்னா, நபியினுடைய அந்த தர்பாரிலே இருக்கக்கூடியவங்க, மக்கால இருந்து வந்ததுக்கு அப்புறம் அலி ரலியல்லாஹுவையுமே ஃபாத்திமா ரலியல்லாஹுடைய திருமணம் எப்படி நடந்துச்சுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். ரொம்ப வறுமை நிலைமையில இருந்தாங்க. அப்போ ரொம்ப இஷ்காயி அல்லாஹ் ரசூல் மேல காதலாகி என்ன செஞ்சிட்டாங்கன்னா, நமக்கு திருமணமே வேண்டாம், நம்ம துறவரமா இருந்துக்கிறோம். எந்த அளவுக்கு அவங்க அந்த ஆன்மீக ரீதியான அந்த ஒரு தேடல்ல இறங்கிட்டாங்கன்னா, நல்ல உணவுகளை சாப்பிட்றது இல்லை. நல்ல கறி, ஒட்டகங்கள், அதாவது நபியினுடைய தர்பாருக்கு வரக்கூடிய உணவுகள், யாராவது விருந்து கொடுத்தாலும் அந்த மாதிரியான கறிகள், அந்த சாப்பாடுகளை தவிர்க்க ஆரம்பிச்சாங்க. அதுபோன்று திருமணமே முடிக்க மாட்டேன் என்ற ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க. எப்பொழுது பார்த்தாலும் இரவு முழுக்க வணக்கம், பகல் முழுக்க நோன்பு. அதுபோன்று ஆடைகள் கூட நல்ல ஆடைகள் உடுத்தக்கூடாது, உலகத்தில் பற்றற்ற தன்மையில வாழணும்னு சாக்கு ஆடைகள் உடுத்த ஆரம்பிச்சாங்க. இந்த செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருது. வந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூப்பிட்டு அனுப்புனாங்க. வந்ததுக்கு அப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட பேசுறாங்க. நீங்கள் நோன்பு வைக்கிறீர்கள், தொழுகிறீர்கள், பற்றற்ற தன்மையோடு இருப்பதாக சொல்கிறீர்கள். உங்களை விட அல்லாஹ்வை ரொம்ப பயப்படுபவன் நானும் நோன்பு வைக்கிறேன், நான் என்ன செய்கிறேன், திருமணமும் முடித்திருக்கிறேன், நான் இரவில் நின்றும் வணங்குகிறேன், நானும் உங்களை போன்ற எல்லா அமல்களும் செய்கிறேன். ஆனால் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஹக்கு உண்டு. உங்கள் வயத்துக்கு என்று ஒரு ஹக்கு உண்டு, உங்கள் உடம்புக்குன்னு ஒரு ஹக்கு உண்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமையை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. பெருமை கூடாது. பெருமைனா என்ன? ரெண்டு விஷயம் சொன்னாங்க. பத்தருல் ஹக்கி வ கம்துன் நாஸ், மக்களை கேவலமாக நினைப்பது, உண்மையை மறுப்பது. சொல்லிட்டு அப்ப யா ரசூலுல்லாஹ், ஒருத்தர் நல்ல ட்ரெஸ் போடணும்னு நினைக்கிறாரு, நல்ல குவாலிட்டியான ட்ரெஸ், நல்ல செருப்பு போடணும்னு நினைக்கிறாரு, இது பெருமையா? இது பெருமை அல்ல. நல்ல ட்ரெஸ் போடணும்னு நினைக்கிறதோ, நல்ல செருப்பு, நல்ல ஆடைகள் அணியணும்னு நினைக்கிறதோ பெருமை அல்ல. ஏன்? மற்றவர்களுக்கு முன்னால் அவர் தரக்குறைவாக பார்க்கப்படுவதை விட்டும் அந்த ஆடை அவரை பாதுகாக்கும். அல்லாஹ்வை தவிர என்னுடைய கவலை, என்னுடைய துக்கம், என்னுடைய வறுமை யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதுக்கு இந்த ஆடை காரணமாக இருக்கும். அது பெருமை அல்ல. இந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு சொன்னப்போ அப்ப இறங்கப்பட்ட ஆயத்து தான் இந்த ஆயத்து. அல்லாஹ் உங்களுக்கு ஹலாலாக்கிய ஒன்றை உங்களுக்கு நீங்களே ஹராமாக்கி கொள்ளாதீர்கள். நம்ம எத்தனை விஷயத்தை பார்க்கலாம். அதாவது நான் இதை சாப்பிட மாட்டேன், நான் இதை இது பண்ணிக்கிறேன், நான் அந்த மாதிரியான விஷயத்தை செய்ய மாட்டேன் அப்படின்னு தனக்குத்தானே ஒரு விஷயத்தை நீங்கள் என்ன செய்யாதீங்க, ஹராமாக்கி கொள்ளாதீங்க. இஸ்லாத்துல ஒரு வெஜிடேரியன்ல ஒரு பொருள் உண்டு, வெண்பூசணி. நேற்று கூட இதுக்கு சம்பந்தமான ஒரு சந்தேகம், வெண்பூசணி சாப்பிடலாமா, இஸ்லாத்துல வெண்பூசணி சாப்பிடக்கூடாதுன்னு இருக்காங்க. இந்த 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 ஒரு டாக்கு பொதுவா எல்லாருடைய குடும்பங்களே இருக்கு. அதாவது வெண்பூசணியை சாப்பிடக்கூடாதான், அதே மாதிரி அக்கீகா கொடுத்தா அந்த கறியை அத்தா அம்மா சாப்பிடக்கூடாதான். எப்படி அக்கீகா கொடுத்தா, அக்கீகாவினுடைய சட்டம் என்னன்னா, எப்படி குர்பானி கொடுக்கிறோமோ அது போன்று தனக்கு போன்று, தன்னுடைய குடும்பத்தினர்கள் உறவினர்களுக்கு போன்று
அது போன்று ஏழைகள் கொண்டு எப்படி குர்பானியுடைய சட்டம் அது போன்றுதான். நான் இதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம். இப்போ வெண்பூசணி சாப்பிடக்கூடாது, வெண்பூசணி தாராளமாக சாப்பிடணும், தவறே கிடையாது. நபிசுல்லாஹி குரான்லயோ ஹதீஸ்லயோ அல்லாஹ் தெளிவுபடுத்தி இருக்கிறான் எதுவெல்லாம் உங்களுக்கு ஹராம். இன்னமா ஹர்ரம அலைக்குமல் மைத்தத்து வத்தமு வலஹுல் ஹின்சீர், ரத்தம், பன்றியினுடைய இறைச்சி, அது போன்று தானாக செத்து விட்ட பிஸ்மி சொல்லி அறுக்கப்படாத பிராணிகள், இன்னும் முஸ்லிம் அல்லாதவர்கள் அறுத்த பிராணிகள். நம்ம இப்ப ரொம்ப சாதாரணமா பார்ப்போம், முஸ்லிம் அறுக்கிறாரா அறுக்கலையா அதெல்லாம் நமக்கு கவலையே கிடையாது. அதை சாப்பிட்டு நம்மளுடைய தொழுகைகள் கூடாம போகும். நம்ம ஒருவேளை சாப்பாடு நல்லா சுவையா சாப்பிடணுங்கிறதுக்காக வேண்டி நம்ம சாப்பிட்றோம். யார் அறுத்தா என்ன, நம்ம சாப்பிட போற சாப்பாட்டை பொறுத்துதான் நம்ம தொழுகை, நம்மளுடைய துவா எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதா இருக்குது. அங்க சாப்பாடு சரியில்லை, நம்ம இங்க வந்து என்ன துவா கேட்டாலும் ஒரு பிரயோஜனம் கிடையாது. 5 நாள் தொழுகிறோம், பிரயோஜனம் இல்லை. உண்மை நிலவரம் அதுதான். எது நம்முடைய உடம்புல ஹலாலா சேருதோ அதை பொறுத்துதான் நம்மளுடைய துவா, நம்மளுடைய இபாதத்துகளுக்கான பவர். அதான் அல்லாஹ் சொல்றான், நீங்கள் அல்லாஹ் உங்களுக்கு ஹலாலாக்கிய ஒன்று. இன்னொன்னு, ஒரு சஹாபி வந்தாங்க, திருமணமான ஒருத்தவங்க. அவங்க என்னன்னா, திருமணம் ஆனதுக்கு அப்புறம் மனைவிக்குன்னு ஒரு ஹக்கு உண்டு, மனைவிக்கு அப்படின்னு ஒரு ஹக்கு உண்டு. அந்த ஹக்கை நிறைவேற்றாம மனைவியை பார்த்துக்கிறோம், அன்பா பேசணும், அதே மாதிரி இல்லற வாழ்க்கை இருக்குது. இந்த சஹாபி என்னன்னா, இரவு முழுக்க நின்று வணங்குறது, பகல் முழுக்க நோன்பு வைக்கிறது. அதாவது திருமணம் ஆகியும் ஒரு துறவர வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். நபிசுல்லாஹி கூப்பிட்டு என்ன விஷயம் கேட்டேன். இல்லையா ரசூலுல்லாஹ், நான் அவங்கள்ட்ட அனுமதியும் கேட்கிறேன், அந்த மாதிரி டெய்லி நோன்பு வைக்கிறேன், இரவு முழுக்க நின்று வணங்குறேன் அப்படின்னா. நபிசுல்லாஹி கேட்டாங்க, திருமணம் ஆயிடுச்சா? ஆமா யார சொல்லுங்க, கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகிவிட்டால் மனைவிக்கென்று ஹக்குண்டே, மனைவிக்கென்று நீங்கெல்லாம் தொடர்பு நோன்பு வைக்க கூடாது, யாரும் தொடர்பு நோன்பு தொடர்ச்சியாக வைக்கக்கூடாது. நபிசுல்லாஹி சொன்னாங்க, நீங்கள் நோன்பு வைப்பதாக இருந்தால் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தை போன்று நோன்பு வையுங்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய நோன்பு என்ன, ஒரு நாள் நோன்பு வைப்பாங்க. அப்படி அதிகபட்சமா நோன்பு வைக்கணும்னு தோணுது, ஒருத்தர் எப்பவுமே நோன்பா இருக்கணும்னு ஆசைப்படுறாருன்னா நீங்க எப்படி நோன்பு வைங்க, ஒரு நாள் நோன்பு வைங்க, அடுத்த நாள் என்ன செய்யுங்க, நோன்பு விட்டுருங்க, அடுத்த நாள் நோன்பு, இப்படி வச்சுக்கோங்க. அது அல்லாது ஒரு ஸ்டாண்டர்டா இருக்கணுமா, வாரத்துக்கு 2 நாள், திங்கள் வியாழன். அது அல்லாது ஒரு மாசத்துக்கு இருக்கணுமா, அதுல நீங்கள் 13, 14, 15 அந்த பிறையினுடைய அந்த கணக்குல வச்சுக்கோங்க. இதுதான் கொஞ்சம் ஸ்டாண்டர்டான உடல் ஆரோக்கியத்திற்கு தகுந்த நோன்புகள். ஏன்னா அல்லாஹ்வே வருடத்திற்கு ஒரு மாதம் தான் வச்சிருக்கிறான். ஏன்னா உடம்புல உள்ள எல்லா கழிவுகளும் நீங்கணும். அந்த நோன்பினுடைய அந்த மகத்துவம் இருக்கு. இன்ஷால்லா இன்னும் 2 மாசங்கள் தான் இருக்குது. ரஜபு, ஷாபான், இப்ப ஜமாத்துல் ஆஹிர் முடிய போகுது, இன்னொரு 10 நாள் தான் இருக்குது. இப்ப அல்லாஹ் தஆலா எப்படி வச்சிருக்கிறான், நோன்பு வெறுமனையே அவனுக்கு வணக்கம் சார்ந்த இபாதத்தா மட்டும் வைக்கல. இன்னைய வணங்குனதுனால உங்களுடைய ஈமான் அதிகரிக்கும், லைலத்துல் கத்ர் அதை மட்டும் ஆக்கல. உடம்பு முறைப்படி நோன்பு வைக்காது. நோன்பு வைக்கிறதுல முறையான நோன்பு. அதுக்காண்டி சகர்ல போட்டுக்கிட்டு மொத்தமா விஸ்லாலேஸ்வர சகர் சாப்பாடுல பறக்கத்து இருக்குன்ட்டாங்க, மொத்தமா கொட்டிட்டு, அதே மாதிரி இஃப்தார்லையும் பறக்கத்து இருக்குங்கிறதுக்காண்டி இஃப்தார்லையும் ஃபுல் கட்டு கட்டா அது ஆரோக்கியம் கிடையாது. விஸ்லாலேஸ்வர என்ன வழிமுறை, சகர்ல சாப்பிடணும். எப்படி சாப்பிட சொன்னாங்க, 3 அளவு. இந்த மாதிரியான அதே மாதிரி சொல்றாங்க. இந்த ஆயத்துக்கான விளக்கம், வலா தஅதது, நீங்கள் எல்லை மீறாதீர்கள். அப்படின்னா எப்படிப்பட்ட எல்லை மீறுதல் அப்படின்னா, நம்ம சாப்பிடுறது எல்லை மீறி சாப்பிட்றோம்ல, நமக்கு பசி அடங்கிருச்சு, நமக்கு வாய்க்கான சுவையும் கிடைச்சிருச்சு, இருந்தாலும் சாப்பிடணும்னு அதிகமா மேல்மிச்சமா சாப்பிடுறது எல்லை மீறுதல். அல்லாஹ் எல்லை மீறுவோரை நேசிக்க மாட்டாங்க. வரம்பு மீறி சாப்பிடுவோரை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் இன்னொரு இடத்துல, குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு, நீங்க உண்ணுங்கள் பருகுங்கள், என்ன செய்யாதீங்க வீண் விரயம் செய்ய. வீண் விரயம்னா நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நிறைய சாப்பாடாக்கி தட்டுல வச்சு அதை வீணடிச்சிடக்கூடாது, குப்பை தொட்டிக்கு போயிடக்கூடாது. எப்படி குப்பை தொட்டிக்கு போகக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி நம்ம வயத்தையும் குப்பை தொட்டியை ஆக்கக்கூடாது. நம்மளால முடியல, சாப்பிட முடியல, நம்ம முடிஞ்ச அளவுக்கு வச்சுக்கிறோமே தவிர நிறைய வச்சுட்டு சாப்பிட முடியலாட்டாலும் உள்ள இறக்கக்கூடாது. விஸ்வநாடி சொன்னாங்க, மனிதன் நிரப்பும் பாத்திரங்களிலேயே மோசமான பாத்திரம் வயிறு தான், அவனுடைய பத்தன் தான். அதான் முதல்ல அதாவது சொல்லப்போனா குப்பை தொட்டி தான். நீங்க குப்பை தொட்டியில போடக்கூடாதுங்கிறதுக்காக எங்க போடக்கூடாது, வயிற்றுல போடக்கூடாது. அதனால எல்லை மீறி சாப்பிடாதீர்கள், எல்லை மீறி எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதீர்கள். இஸ்லாத்துல இன்னல்லாஹ் லா யுஹிப்புல் முஅ்ததீன்,
நிச்சயமாக அல்லாஹ் வரம்பு மீறுவோரை நேசிக்க மாட்டான். ஒக்குலு, நீங்கள் சாப்பிடுங்கள், மிம்மா ரஸககுமுல்லாஹு ஹலாலன் தய்யிபா, அல்லாஹ் உங்களுக்கு ரிஸ்காக கொடுத்த ஹலாலான விஷயங்களை நீங்கள் சாப்பிடுங்கள். வத்தகுல்லாஹ அல்லதி அன்தும் பிஹி முஃமினூன், நீங்கள் மூமின்களாக இருந்தால் அல்லாஹ்வை நீங்கள் தக்வா கொள்ளுங்கள், அல்லாஹ்வின் மீது இறையச்சத்தோடு நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை முடிக்கிறான். இந்த ஆயத்துகளிலிருந்து என்ன படிப்பினை தரக்கூடிய விடயங்களை பெற்றிருக்கிறோமோ அதை வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடிய நல்ல தௌஃபீகை அல்லாஹ் நம்மில் எல்லோருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.